D. Furnish following particulars shares of S லிமிட்டெடுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஷார்ட் டேர்மா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் 25,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் 500 ருபீஸ். சேல்ஸ் வேல்யூ வந்து 50,000, 25,000க்கு வாங்கி 50,000 விற்றுருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேல்ஸ் அதுக்கு வந்து 1,000 ருபீஸாக இருக்குது. எப்போ வாங்கியிருக்காங்க? 1st February 2024 வாங்கியிருக்காங்க. எப்போ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5th October 2024 அப்பயே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 12 monthsக்கு உள்ளே இருக்கங்காட்டி இது நமக்கு கன்ஃபார்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். ஸோ நம்ம இப்போ சம் போடலாம். ஹெட்டிங் வந்து எழுதிக்கோங்க. கால்குலேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபார்மேட் வந்து நம்ம எழுதியாச்சு. கன்சிடரேஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேல் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 ருபீஸ். 50,000 ருபீஸ் போட்டாச்சா. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,000 ருபீஸ். இதிலிருந்து நமக்கு மைனஸ் பண்ணோம்னா இங்கே வரும். எவ்வளோ வரும்னா 40,000 ருபீஸ் வருமா. அதிலிருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அந்த அமௌண்ட், காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 25,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்களா. அந்த 25,000 ருபீஸை நம்ம மைனஸ் பண்ணணும். அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா சேல்ஸ் கன்சிடரேஷன் நமக்கு எவ்வளோனா 50,000 ருபீஸ். அதுலேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேல்ஸ் வந்து 1,000 ருபீஸ் மைனஸ் பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 49,000. 49,000க்கு அப்புறமா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து மைனஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நமக்கு 25,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 25,000 ருபீஸ் போட்டுட்டோம். அடுத்ததாக தான் நம்ம நெட் சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 20,000 ருபீஸ். அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்ச்சேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இதில் போடணும். 500 ருபீஸ். இதுலேருந்து நமக்கு மைனஸ் பண்ணோம்னா 23,500 ருபீஸ் வரும். இதுதான் நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்.